நன்றி பிதாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் என் பரிசுத்த ஆவியான தேவனே, உடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவாவியினவர் எங்கள் ஒவ்வொருவரும் இடைப்பட முடியாத சொல்கிறோம். ஐயா, வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற போராடுகிற எல்லா விதமான மண்டங்களில் அந்த மாதிரி ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்ருவான விற்கப்பட்டு போகத்துக்குதாக சர்வவல்லனுடைய தேவதூத சேனைகள் ஆலய முறங்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஜெபினேசரே. எல்லாரும் பாடுவோமா?
லேவிகளாக ராஜாக்களாக எங்களை பெயர் சொல்லி அழைத்த செய்திகளின் தேவனாகிய கர்த்தாவே, அவாந்தர வெளிகளை ஆறுகளை உண்டாக்க சொன்ன பரலோக பிதாவே, தடைகளை உடைத்தருகிற எங்கள் ஜெகவா தேவனே, கொடான ஒரு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களோடு இருப்பதால், எங்களுக்குள் இருப்பதால் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் இன்பநல்ல நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜீவனுள்ள தேவனை கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்தில் எங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன? சபையின் வாக்குத்தத்தம் சமாதானத்தின் ஆண்டு. அல்லேலூயா. இங்கே சமாதானம் இல்லாததால இந்த பூமியில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், தற்கொலைகள், பிரிவினைகள், வேதனைகள், எவ்வளோ காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான ஜனமே, அவருடைய நாமத்தில் உண்டு சமாதான பிறகு. ஆமென். நான் நீங்கள் மாறதைக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டு சமாதான பிறகு. ஏதாவது சொல்றாரு, கிட்டத்தட்ட 265 நாமத்துக்கு மேல ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா. அதில் ஒன்று அவர் சமாதான பிறகு. எனக்கும் உங்களுக்கு சமாதானம் செய்ய அருளும்படியாக இந்த பூமிக்கு வந்த ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பிரியமான தேவ ஜனமே, எந்த மனுஷனும் மனுஷன் சொல்ல முடியாது. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை பெற்ற பிள்ளைகள் நான் நீங்களும். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் அவையில் மூலமாக போக தேவையில்லை. நாங்கள் கிருபாசன தண்டையில அவர்கிட்ட போய் நேரடியாக நாங்கள் பேசலாம் என்று சொன்னால் வேதி சொல்றது கர்த்தரை தொழுது கொள்கிற எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வேதம் சொல்வது உலகத்தில் உள்ளவனிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த வேளையை நாங்கள் பார்க்க போறோம். மத்தேயு 5:9 வாசிங்க. எடுத்தால் மத்தேயு 5:9. மத்தேயு 5:9 வாசிங்க. சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம். அல்லேலூயா. வேதம் சொல்றது, ஆண்டவர் சொல்றார் மலை பிரசங்கத்துல, சமாதானம் பண்ணுறவர்கள் என்னவாம்? பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. யாரா சமாதானம் பண்றீங்க? குடும்பங்கள்ல, சபையில, உங்களுடைய வேலைத்தனங்கள்ல, சொல்லுங்க, உங்களுடைய நண்பர் மத்தியில. எது சொல்றது? சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள். அதாவது சரியான மொழிபெயர்ப்பு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமான தேவ ஜனமே, ஒரு கணவன் மனைவில பிரச்சனையா போய் பிரிச்சு விடாதீங்க, போய் பிரிச்சு விடாதீங்க. ஒரு ஊழியக்காரங்க ஒரு விசுவாசிக்குமா போய் பிரிச்சு விடாதீங்க, சமாதானம் பண்ணி வைங்க. நாங்க என்ன செய்யறோம்னா எரிகிற விழாவுக்கு எரிகிற நெருப்புகளை எண்ணெய் ஊத்துறாங்க 10 அப்படி செய்யாதீங்க. என் ஆண்டவர் இயேசு நல்லவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வேதத்தை படிச்சுதான் மகாத்மா காந்தி இந்தியா தேசத்துக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தாராம் அகிம்சை போராட்டத்துல. நாங்க என்ன செய்யறது? கிண்டி விடுறது, எல்லாரையும் விடுறது. குடும்பம் பண்ணாலும் சரி, சபையும் சரி, வேலைத்தனம் பண்ணாலும் சரி, பாடசாலை இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திலே நடக்குது இந்த காரியங்கள். உண்மை இல்லையா? என் ஆண்டவர் சொல்றார் சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள். பிரியமான தேவ ஜனமே, அவர்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மாமா மாமிக்கு சண்டையா பிரிச்சு விடுங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு சண்டையா பிரிச்சு விடுங்க. அப்படியா? இல்ல, சமாதானம் பண்ணி வைங்க. அல்லேலூயா. நானும் உங்களுக்கு வேலை தரத்துல எத்தனை தடவை பிரச்சனை வரும். சில நாள் நான் பிடிச்சி விட போகல, எனக்கு காயம் வந்திருக்கு தெரியுமா? அப்ப போதனால எதிர்விடைகள் நான் பார்த்தா கைப்பற்றி இருக்கிறாங்க. ஆனா இங்க அங்கேதான் பெரியாள் சின்ன ஆகி சண்டைனா நான் போயிடுவேன். பெரியாள் தான் சரி, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் நல்லவர். ஏன்னு சொன்னா எனக்கு அது நான் சின்ன வயதுல இருந்தேன். அதான் கிட்டத்தட்ட நான் 14 வயசுல இருந்தேன். கணவன் மனைவி சண்டைன்னு சொன்னாலே போயிடுவேன் பக்கத்து வீட்டில். உண்மையா சொல்றேன், போயிட்டு ஒரு நாள் தான் கேட்டான், தம்பி நீ என்னுடைய மனசு பிள்ளைகளப்ப நான் பாரு உங்களோட கொண்டாடுறேன்னு சொல்லி சுத்தமாக என்ன பக்கமா என்ன மனசு பிள்ளைகளை நீ பாரு நான் பார்க்கணும். ஒரு நாள் பார்த்தா ஒரு விஷம் சண்டை அப்படின்னா அடி குடி சட்டி மாதிரிலாம் உடைஞ்சது. அவன் மண் சட்டி தான் போட்டேன். அதை நாங்க பார்த்தா அடுத்த நாள் அவன் தான் பண்ணிக்கிடுவான். தண்டை போட்டு சட்டி பாடம் உடைச்சு போட்டு அடுத்த நாள் பானியோட வருது, அவருக்கு போட வருது. நாம ஏன் போய் அதில் போய் உள்ளாட வாழ்ந்து வச்சு குடிச்சேன். சில இதில் உபத்தில் இருந்தார். நாங்கள் நல்ல நன்மை செய்ய போய் தீமையை அனுபவிக்க வேண்டியது பிரச்சனை இல்லை. எது சொல்லுது? அதாவது தீமை நன்மை செய்து பாடுபவர்கள் பாக்கியவான்கள்.
நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுங்க. ஒரு சகோதரருக்கு ஒரு சகோதரிக்கு பிரச்சனையா சமாதானம் பண்ணி வைங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனையா, ஒரு சபையில பிரச்சனையா, எந்த சபையில பிரச்சனை இல்லை, எந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை, അങ്ങനെ കൈവിട്ടോ രണ്ട് കുടുംബങ്ങൾ സമാധാനമായിരിക്കുക. ചില ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சமாதானம் பண்ணி வைங்க. அப்படியோ உண்ட பிரச்சனை இப்படி பேசலாமோ, உண்ட பிரச்சனை இப்படி செய்யலாமோ கிண்டிக்கிறது. அது பார்த்தா அடுத்த கிழமை கோர்ட்டு அங்கே டிவோர்ஸ் கேஸில் வழக்கு தாக்கல் செய்து கூட நிற்கும் இல்லையா? அப்படி செய்யாதீங்க. சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அதாவது அப்பா பிதாவை அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை பெற்ற ஞானிகளும் சமாதானம் பண்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 22, 24, 25 வாசியமா பக்கத்தை சொல்லி போடும். நீதிமொழிகள் 22, 24, 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியா பெண்கள் கண்ணியை வரவழைத்துக் கொள்ளும். அதாவது ஏன் நாங்க அப்படி ஒரு கோபக்காரனோட சண்டைக்காரனோட தோழனா போய் எங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற சமாதானத்தை எடுத்துக் கொள்வார்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறது? தேவையில்லாத பிரச்சனை கொண்டு முகத்தை கொடுக்கிறது. எனக்கு என்னோட ஒளிஞ்சது ஒரு சகோதரி சொல்லுவாள், அண்ணா நீ ரோட்டில் போற நாயை வாழை பிடிச்சி இழுத்து கடை பண்ற நீ என்றாள். சரி, எனக்கு ஒரு ஊழியக்காரியா இருக்கிறான். அவள் சொல்லுவா, அண்ணா நீ ரோட்டில் இருக்கிற நாயை சும்மா போய் கொண்டு அந்த நாய் அதை போய் காலை பிடிச்சி இழுத்து கடை பண்றேன். ஏன் தெரியுமா? அங்கே ஏதாவது பிரச்சனைனா நான் தான் முன்னுக்கு போறோம். அதனால அவள் விட்டு சொல்லி இழுத்துறாங்க, இப்படி செய்யாதேன்னு சொல்லி. பிரியமான பிரச்சனை கோபக்காரனுக்கு என்ன உணர்வுகாத அப்படி சொன்னா பண்ணிட்டீங்களா? அப்ப கோபக்காரனுக்கு தோழனாகாதே, அக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தா நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு தண்ணியை வரவைப்பாய், உன்னுடைய சமாதானத்தை நீ கெடுத்து போடுவாய். தேவன் அந்த சமாதான சந்தோஷத்தை கெடுத்து போடாத, உலகம் கொடுக்கக்கூடாது. தெய்வீக சமாதான சந்தோஷத்தை எங்க ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்க தான் செய்யறது. அந்த சமாதானத்தை அடிச்சு கொடுக்கிறோம், அந்த சமாதானத்தை கெடுத்து கொடுக்கிறோம். நல்லதை செய்யுங்க. என் ஆண்டவர் வேறு சொல்லுது, இந்த பூமியில நன்மை செய்கிறவர்களாக சுற்றி இருந்தாராம். அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் சகல ஜனங்களுக்கும், சகல தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள் ஞானிகளும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறும். தேவையில்லாத கோபக்காரனுக்கு சண்டைக்காரனுக்கு தோழனாக இருந்த உங்களுடைய பேரை கெடுத்துக் கொள்ளாதீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15-18 வாசிங்க. நீதிமொழிகள் 15-18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். வித்தியாசம் இருக்கல. அப்ப கோபக்காரன் செய்யறான், இளம் ரத்தங்களே கொதித்தெழுதுங்க. என்னுடைய அந்தலிங்கம் அந்த நாட்களில் பேசின இளம் வாலிபர்களே கொதித்தெழுதுங்க, இளம் ரத்தங்களே. எந்த காலத்து கடைசியாக கொதித்தெழுந்தாங்க போச்சு. அல்லையா? அப்படி இல்லை பிரியமான திருச்சனை வசனம். அந்த வாசியமா திரும்ப நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்ப என்னவா? கோபம். மனுஷனுக்கு கோபம் படாத மனுஷன் ஐயா. ஆனா அதனால வேதத்தில் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. நான் கோபத்தை மீறித்தான் பாவத்தை செய்கிறோம். என்னுடைய கோபம் எங்களுடைய மதியத்தை கற்கும். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் கோபம் வருது. ஆண்களை விட யாருக்கு கோபம் வருது? நான் சொல்லி இந்த வாரம் தயாராக பேசி முடிஞ்சா கட்டாயத்தை அப்படி வந்து கேள்வி சரிங்க. 3 ஒன்றுல குறைஞ்சிட்டு 2 வந்து கேட்குங்களா அப்படி சரிங்க. அல்ல உண்மையா சொல்றேன். ஆம்பளையும் கோபத்துக்கு வந்து இப்போ பொம்பளையும் தான் கோபம் அதிகமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பேஸ்புக் இருந்தாலும் அதை இருந்தாலும் ஆம்பளை பண்ணிக்கிறான், பொம்பளை தான் கடை போய் யோசிச்சு பாருங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்த அம்மா பொம்பளை தான், இந்த பச்சி பொம்பளை தான், 2 இடவரிசையில் பற்றி தான் அதை
அதோட பொம்பளைகள் தான் சரியா. நான் மதிக்கிறேன். என்ன சமூகத்தில் அமைதியா இருப்பார். நாங்கள் சண்டையை கண்டக்கூடாது, தேவையான பிரச்சனைகள் வளர்க்கக்கூடாது. ஆனால் ஆம்பளைகளும் நாங்கள் விவேகம் உள்ளவர்களாக நடந்து ஒரு பிரச்சனை வருதா என்ன ஒரு பேச அமைச்சர்கிட்ட போட்டு வழியில் போட்டு வேற கோவம் மாறிடுது, ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும். போவே இல்லையா? நான் ஒரு ஆள் பேசிக்கல, ஒரு ஆள் கேட்டு கொண்டிருந்தா பிரச்சனை இல்லை. 2 பேரும் சண்டை நடந்தா ரஷ்யா உக்ரைன் மாதிரி இங்கேருந்து வந்த கதவும் அங்கேருந்து போ பயங்கர இதில் கடைசியாக அணுவாயத்தில் இருக்குது. ஒரு ஆள் பேசுனா அமைதியாக தேர்தல் இருக்குது, பேசாத இருந்தால் மூடன ஞானி என்ன போடுவாங்க, பேசாத அதில் ஒன்றும் குறைஞ்சி போனது இல்லையே. உதாரணமாக யூரோப்பில் பார்த்தா ஆம்பளையில விட ஆண்கள் சமைக்கிறாங்க. யார் சமைக்கிறாங்க? ஆம்பளை சொல்லியா சொல்லி பொம்பளையில விட ஆம்பளை தான் சமைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எனக்கு பொறுத்தல சரியா ரெஸ்டாரண்ட் பார்த்தாலும் ஆம்பளை தான் நம்மளுக்கு சமைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க என்ன சில காரியங்களை விட்டு கொடுத்து போகலாம், ஏன் முடிவாதம் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சில பிள்ளைகள் சகோதரிகள் உண்மையா இருக்கணும், இன்னைக்கு அந்நாட்டுக்கு திருமணத்துல இருக்கணும், அந்த பிள்ளைகள் விரையில யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை எப்படி அழிச்சு போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? அதில் மிச்சம் கவனம், திருமணம் பண்ண வெறுக்கிற வேலைகளை மிச்சம் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நாங்கள் என்ன செய்யறது? சும்மா கண்டபடி காலத்தை அழிஞ்சு போட்டு அபிஷேகம் வச்ச பிள்ளைகள், ஊழியம் செய்த பிள்ளைகள், வயல் காலேஜ் படித்த பிள்ளைகள் வீட்டுக்கு இருந்து சமைச்சு கொண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதான் இல்லை பிரியமான தெரிஞ்சனே மெத்தலுன்ன அது கலக்கையில அல்லையா? என் தேவன் சொல்றார், ஊழியக்காரன் மீதும் ஊழியக்காரர்கள் மீதும் என்ன ஆவியை ஊற்றுவேன், என்ன ஆவியை ஊற்றுவேன். நேற்று ஒரு காரியம் சிந்திச்சு பார்த்தேன். ஒரு சில சபையில் அப்படி இருக்கிறாங்க, போதைக்கிறாங்க இருக்கிறாங்க. நீ பேசாம இருக்கும், நீ பேசாம இரு. என்ன மிஷினா உள்ள வைத்துக் கொண்டு இருக்கும் சமைச்சு போடுவோம் சகோதரிகள் சொல்லுங்க. அதுக்காக கத்தர் ஆனால் ஊழியக்காரர்கள் மீது நான் ஆவியை ஊற்றுவேன். எப்படி இருக்கு? அப்ப அதனாலதான் வேறு சொல்வது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். குடும்பமா இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் முக்கியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் சமாதானம் உள்ள பிள்ளைகளாக சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழணும். கோபக்காரன் சண்டையை எழுப்புறான், நீடிய சாந்தம் உள்ளவர் சண்டையை அமர்த்துக்கிறான். அப்ப நீங்க ஒரு விஷயத்துல அதாவது பொறுமையாக நீடிய சாந்தமாக இருந்து பாருங்க. வேலைத்தனமா இருந்தாலும் சரிதான், வேலைத்தனமா இருந்தாலும் சரிதான், வேலைத்தனத்துல கூட நின்று பிடிக்கலாம் சொல்லல. ஏன்னா என்னுடைய கோபம், என்னுடைய அவசரம் என்ன செய்யறது எடுத்து போடும். இல்லையா? நிலச்சரிக்கையெல்லாம் இருக்குது, கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பிரியமான தேவஜனமே, நீதிமொழிகள் 16:24 வாசிங்க. நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் போல் அல்லேலூயா. பாருங்க, இனிய சொற்கள் தேன் போல ஆத்துமாக்கு மதுரம், எலும்புகளுக்கு ஔஷதமாகும். பிரியமான தேவஜனமே, அப்ப என்ன இனிய சொற்கள்? என்னுடைய வார்த்தைகளாலே ஒருத்தனை உடைக்கவும் முடியும், ஒருத்தனை கட்டவும் முடியும். இல்லையா? சொல்லுங்க. நீ இனிமையான சொல்ல, அன்பான சொல்ல, ஆசீர்வாதமான சொல்ல பேசிப்ப, அந்த ஆத்மா உன்னையே சுத்தி சுத்தி நிற்கும், உன்னையே சுத்தி சுத்தி நிற்கும். நாங்க என்ன எடுத்தறிக்கிறது, சின்னம் போடுறது, அடிந்து கொள்ளுகிறது. சரி, ஒரு கோபம் வந்தாலும் என்ன அடுத்த நாள் அடைஞ்சிடணும். நாங்க என்ன செய்வோம்? சீர்ச்சினத்தோட இருந்தா அந்த ஆத்மா இடரை கூடும். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஊழியர் விசுவாசியா இருந்தாலும் சரி, வேலைத்திறமா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடாது. பிரியமான தேவஜனமே, இனிய சொற்கள். சில பேரோட கணக்கு ஆசையா இருக்கும் இல்லையா? சில பேர் போன் பண்ண எப்படினா போன் பண்ணுவாங்க, ஆசையா இருக்கு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். சில பேருடைய போன் வந்தாலே பயமா இருக்கு இல்லையா? போச்சு, என்ன பிரச்சனையும் என்ன சண்டையும் என்ன கேம் முதலியாண்டு ஜோதிச்சு எடுக்க வேண்டியது. சில பேருக்கு போன் விடாதான்னு சொல்லி போனே திறந்து வந்து பாருங்க இல்லையா? நான் இல்லை, நீங்க பார்க்க சரியா? நாங்க என்ன செய்யறோம்? ஆனா சில பேருடைய போனுக்கு போன கதைக்கவே பயமா இருக்கு, போன் வந்தாலே பயமா இருக்கு. ஏன்டா ஜபிச்சு போட்டு அப்பதான் இருப்பா, ஒரு போன் வந்து ஒரு உள்ள போட்டுடும் இல்லையா? அதனால அந்த போனை தவிர்ப்பது இல்லை. ஆனா தவிர்க்க முடியாது, வாரமும் ஆன்சர் பண்ணியே ஆகணும். சில பேர்கிட்ட போனது ஆன்சரே வராது. அதில் இந்த மனுஷன் கேட்டுக்கொண்டிருப்பா. காலத்தில் ஒரு ஆள்
வச்சுட்டு போன் அடிச்சு நீங்க போன் எடுக்கல, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருன்னா போன் அடிச்சா ஆன்சர் பண்ணி பழகுங்க. அல்லையா, யாருன்னா போன் பண்ணா ஆன்சர் பண்ணி பழகுங்க, அன்பா பேசுங்க. உலக கடைக்காரங்க போய் பாருங்க, அவன் கடை அப்போ வாங்க டாசா வாங்கன்றான், அவருடைய வார்த்தைக்காகவே திரும்ப போக வேண்டியது. நான் முடிவட்ட தூர கடைக்கு போனால் ஒரு கடைக்காரன் கூட வடிவ பழகுறான். இதுக்காக அவங்க போய் ஒரு ரூபா ஜீன்ஸ் கொடுக்குறது 2 ரூபா கொடுக்க வேண்டியது. ஏன்னா அங்கே அவன் என்னோட வடிவ பழகுறான். அன்னைக்கு நான் போக ஜவன்சிக்கு பக்கத்து இவர் என் ஃப்ரெண்ட் தான், இதை வாராங்க வந்து கவனிங்க சொல்லி நான் அறிமுகப்படுறேன். இவ்வளவு நம்மளுடைய அரவணைப்பு. இப்போ சபைக்கு நம்ம சபைக்கு பிள்ளைகள் வாராங்க, உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, உன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்க. எங்களால் ஏதாவது செய்யலுமா உங்களுக்கு கேளுங்க, விசாரிங்க. அந்த ஆத்மா இடறவே இடா இந்த சபையில இருந்துச்சா இல்லையா? அப்படியே சமாதானம் பண்ண அன்பான வார்த்தையை பேசி கொள்ளாங்க. காயம் கட்ட இல்லை, தேவன் என்ன உங்களை அழைச்சது காயப்படுத்த காயம் கட்ட அல்லையா? காயம் கட்டத்தான் என்ன உங்களை அதாவது ஜனங்கள் வியாதியோடு வருத்தத்தோடு வேதனையோட பிரிச்சுகளோடு தான் சமைக்க வருவாங்க. நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவருடைய காயங்களை ஆற்றி தேய்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும். அவருக்கு நல்ல சமாரியர் என் ஆண்டவராக இயேசு அவருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் காயம் கற்றுள்ளாக இருக்கணும். பிரியமான தேவஜனமே, மத்தேயு 6:44 வாசிங்க. மத்தேயு 6:44. சரியா? மத்தேயு மத்தேயு 24:6 வாசிங்க. மத்தேயு 24:6. மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இங்க வேதத்தில் ஆண்டவர்கள் கடைசி நாட்கள்ல நடக்க போற சம்பவங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்களா. இன்னைக்கு இந்த தேசம், இந்த பூமி எல்லாம் யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேசங்கள் யுத்தத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ யாரு? அதாவது உலக செய்தி பார்க்கிறவர்களுக்கு மட்டும் தெரியும் உலகத்தில் நடக்கிற காரியங்கள். உலக செய்தி பார்க்காதவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இல்லையா? பாருங்க, இன்னைக்கு யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு ஒரு நுனியில தான் இருக்கிற பிரியமான தேவஜனமே. ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தா போதும், உலகம் அங்க அணு ஆயுதத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, உலகம் அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருகை சமீபம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, அங்க இருதயமெல்லாம் கரைகிறது சில காரியங்களை கேள்விப்படுகிற வழியில இல்லையா? அங்க இப்படியான ஒரு யுத்தம் இந்த பூமியை, தேசங்களை, ராஜாக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அப்படியே இக்கட்டான காலகட்டத்தில் நிற்கிறோம் பிரியமான தேவஜனமே. ஆனாலும் என் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இதயம் கலங்காக இருப்பதாக. இந்த நியூஸ்ல கேட்கிற வழியில என்னுடைய இதயம் நடக்குகிறது. யுத்தம், பஞ்சம், பசி, எவ்வளவு காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படியாக காரணம் சொல்லப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, அப்ப என்ன கடைசி நாட்கள் நீங்கள் நிக்கிற வழியில் எங்களுடைய சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி அங்க அளவாட தக்கதாக இப்படியான நீஸ்வர காரியங்கள் பரவி கொண்டுதான் இருக்கிறது. அல்லையா? பரவி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள் இருக்கிற நான் நீங்களும் கர்த்தருக்குள் தாவீது ராஜா தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நான் நீங்கள் திடமனதாக இருந்து கர்த்தரோடு இருந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற மனுஷன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற மாட்டான். ஆமென் சொல்லுங்க. வானமே இடிந்து விழுந்தாலும் பதற மாட்டான். ஆனால் ஒரு சில காரியம் யோசிச்சு பார்க்கிறேன். அப்பதான் யோசிச்சேன், அவனுடைய விசுவாசத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த நேரத்தில் தெரியும் அவனுடைய விசுவாசம்
சில பேர் என்ன செய்வாங்க, அடிக்கடி சொல்றது பிள்ளை பெற்றால் பெற மாட்டாங்க, ஆரமாவோடு மறித்த ஒரு காரியம் பிரச்சனை தர மாட்டாங்க, அந்த நேரத்தில் ஒதுக்கி வைப்பாங்க. இல்லை இது கூட யோசிக்கல. அதாவது ஒரு நாங்கள் ஆண்டவரை ஒரு மரத்துல பழம் இருக்குன்னு சொன்னா அதை பிடிக்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இனிக்குதான் கசைக்குதான்னு. நாங்கள் என்ன செய்வோம், சாப்பிடாம சொல்லுவது பிடிக்க மாட்டோம். எத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இல்லையா, ருசித்து பார்த்தவர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கட்டாயம் கொடுப்பார். ஜெபிக்காம போக மாட்டான். அந்த மனுஷன் எந்த கதைக்கு நான் அடுத்த நேரம் நீங்க ஜெபிக்கிறேன்னு தான் சொல்றீங்கப்பா, ஒரு கதைக்க மாட்டேங்க. நம்மளோட நான் சொன்னது இப்ப ஜெபிக்கிறது வெய் போகணும், அவ்வளவுதான் கரெக்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதிகள், முதலாவது அவனுடைய சமம், அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் தான் அப்புறம். அல்லையா அல்லையா சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னா இல்லை எழுதி நேரத்தை அரண்டி அடிச்சு போட்டு எல்லாம் முடிச்சு போட்டு மிச்சம் இந்த 10 நிமிஷம் ஏசிக்க இது மட்டும் 3 மார்க், இது மட்டும் 3 மார்க் இல்லை. முதலாவது ஏசு அல்லையா, ரெண்டாவது தான் கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாம் அவ்வளவுதான். படிக்கிற வேதம் படிக்கிற நேரத்துல வேதத்தை படி, ஜெபிக்கிற நேரத்துல ஜெபி அல்லையா, நன்மை செய்கிற நேரத்துல நன்மை செய். அதை விட்டுட்டு ஆனா கடைசி எங்களோட கொஞ்சத்தையும் மாறதில்லை, புருஷனும் மாறதில்லை, பிள்ளைகளும் மாறதில்லை. ஓமே இல்லையா, ஓமே இல்லையா சொல்லுங்க. உண்மை என்னுடைய தேவன் தந்த சமாதானத்தை சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டியது ஏழ்மையில் விழுந்த கடமை பிரியமானது சொன்னமே. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும் பேசுவது பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் நேரங்களை விட்டு சில பிள்ளைகள் வேலைகளை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க தெரியுமா. கர்த்தர் பார்க்கிறார். தாவீது ராஜா சொல்றார், என் கண்ணீரை உடைய திருப்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். மறப்பாரு கர்த்தர், மறக்கவே மாட்டார். இந்த ஏழை விதவை போட்ட வெள்ளி காசையே கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சுக்கிறார். ரொம்ப இல்லையா. அப்ப என்னுடைய நேர காலங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். பிரியமான ஜனமே, சமாதானம் உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ வேண்டியது என் மேல் உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லையா, இன்னைக்கு பார்க்க சொல்லிச்சுன்னா ஒருத்தருடைய சமாதானம் எப்படி ஒரு சின்ன வருத்தம் எடுத்தோன்னா யோசிச்சு பாருங்க. நடக்காம இல்லையா, ஒரு காய்ச்சல் கொரோனாவோ அதோ இதோ எங்களோட கற்பனையோ போகுது. இந்த காரணம் முக்கிய மண்டைகளை ஏதோ இதில் போகுதுன்னா காட்டன் பிரச்சனை எய்ட்ஸ் அந்த இதுகளை விட கேன்சரோட மிகவும் ஒரு கொட்டிதான ஒரு காரியமாக இருக்கிறது தான் பார்க்குற வேலையில். உண்மையில கடலில் சிக்கப்பட்ட பிள்ளைகளோட என்ன அதுலேருந்து நான் வந்த காரணத்தை எனக்கு தெரியும். பிரியமான ஜனமே, அந்த சமாதானம் இல்லை, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, நல்ல உறக்கம் இருக்காது. கடன் பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபத்தில் வையுங்க. அல்லையா, கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அந்த சமாதானம் தேவன் அந்த சந்தோஷம் களவாடப்படுகிறது. வியாதியுள்ள பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமான ஜனமே, அப்ப என்னுடைய நெருக்கம், என்னுடைய காரியங்கள் வந்து என்னுடைய இருதயத்தை உடைக்க அந்த நேரத்தில் சோர்ந்து போய் ஜபிக்காமல் வேதத்தை படிக்காமல் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் நாளெல்லாம் பாவை பிள்ளைகள் ஆனால் நடந்தது, ப்ரோக்ராம் நடந்தது. சில பிள்ளைகள் வரலாம், ஆனால் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இடம் ஏனாலும் உலகத்துக்குள்ள அரவாசி ஆண்டுக்குள்ள அரவாசி இருந்தால் அங்க டைம் இருக்காது. முதலாவது தேவனுடைய சபையை தேவனை நேசித்தால் மட்டும் இருப்பார்கள் சபையில. பிரியமான தேவஜனமே, சமாதானமாக இருக்க நாங்கள் என்னென்ன காரியம் செய்யணுமோ அதை நாங்கள் தேடி போகணும். எப்படி இருந்தால் எப்படி நாங்கள் சமாதானமா மாறலாம். இன்னைக்கு வேலைத்தளத்துல பிரச்சனை, வீட்டில பிரச்சனை, சபையில பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை 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 என்று சில பேர் என்ன செய்யறாங்க. சில மாதத்துக்கு முதல் ஒரு வாலிபுள்ள வந்துச்சுது, சில தலையை கொடுத்துட்டான். சரி, துண்டு தர யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைக்கு தெரியல அது அந்த அந்த காரியத்தை நான் அந்த மரம் எத்தனையோ மாதம் சொல்ல தெரியுமா. இந்த உள்ளத்தை போட்டு உடைச்சு கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஜனங்களுக்கு சமாதானத்தை சொல்றதா, நட்சத்திரி சொல்றதா, ஆன்மீகம் தான். யோசிச்சு பாருங்க. லாக்டவுன்ல லாட்சப்பக்கம் போய் பாருங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் குடியிலும் வெறியிலும் அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் சிகரெட்டை பத்தி முடிக்கிறாங்க தெரியுமா. என்ன என்ன புண்பட்ட இருதயத்தை என்ன எல்லாத்துக்கும் நல்லா நீங்களும் சொல்றீங்க.
சந்திக்கணும். ஏன்னு சொன்னாங்க அவனுடைய சந்தோஷம் அந்த ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சிகரெட் ஒரு பட்டு சிகரெட் இல்லை. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சினிமா படத்தை போட்டுட்டு அந்த ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நாளும் உங்களை அந்த காரியம் மாற்றவே மாற்றாது. அல்லையா அல்ல, ஒரு நாள் மாற்றாது. வேறு கர்த்தரை தாவரமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், அதாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரோட இருந்தால் கர்த்தரோட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். நான் அடிக்கடி சொல்றேன், என்னுடைய வாக்குத்தத்த வசனம் வர இருந்தாலும் எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனம் வாங்கலாம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஜாத்திரம் 14 எல்லாத்திலும் கர்த்தரை தான் ஜாத்திரம். எதுவா இருந்தாலும் எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் நேசிப்பேன். என்னுடைய இறுதியில் உண்மையை சொல்றேன். திறந்து பார்த்தா 5 பை இருக்காது. அப்படிதான் நான் விசுவாசம். இல்லையா? என்ன நான் எல்லாரும் நான் நேசிக்கிறேன். உண்மையை சொல்றேன், மனப்பூர்வமா நான் நேசிக்கிறேன். ஆனா நம்புறது என் ஜேசுவை மட்டும். பரலோகத்தில் உண்மையெல்லாம் அவங்க யார் உண்டு? பூமியில ஆண்டவரே உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை, இருக்கவும் கூடாது. அல்லையா? இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தோம்டா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாதானம் ஆயிருக்கும். அமைச்சருக்கு அல்லையா? இப்படி ஒரு சபையை கட்ட முடியுமா? இவ்வளவு ஜனங்கள் ஆதாரம் பண்ண முடியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் ஓட்ட வரைக்கும் ஆத்மாக்களை வந்து இது கொண்டு இன்றைக்கு முதலாக தம்பி வந்திருக்கிறீங்க. கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார். நான் மறந்துட்டேன். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கரங்களை கண்டதும் அல்லையா? இந்த தேவன் ஒரு வாரம் ஆத்மாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏன்னு சொன்னா என் சபையை நான் கட்டுறேன்னு கர்த்தர் வாக்களித்திருக்கிறேன். அப்படி கர்த்தர் நாங்கள் நேசித்து கர்த்தர் காரியங்களை செய்வோம்னு சொன்னால் இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கீழ்த்தாட்டை அனுப்பி பாடங்களை கொடுத்து போஷித்த தேவன் இந்த கண்மலை சுவிசேஷ திருச்சபையை போஷித்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். கரங்களை கட்டுவோமா? அல்லேலூயா. ஒரு வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27. வசந்த கவனமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். உங்கள் இருதயம் என்னவா? கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. பயப்படாத என்ற வார்த்தை 365 தரம் இந்த வேதத்தில் இருக்கிறது. அல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு விதம். பயப்படாத. அல்லையா? தேவன் நமக்கு பயப்படாமையே கூடாமல் நலமும் அன்பும் எடுத்த புத்தி உள்ளாமையை தந்திருக்கிறாராம். அல்லையா? அந்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கூட இருக்கிறார். அல்லையா? அதாவது உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். அதான் கொஞ்சம் முதல் உலகம் கொடுக்கறது ஒரு சிகரெட் இல்லை, ஒரு பியர் போத்தல் இல்லை, ஒரு சினிமா பாட்டில் அப்படிதான். ஆனால் உண்மையா சந்தோஷம் நேற்று நாளில் இந்த வாழை செல்வங்கள் இந்த இடத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நமஸ்காரம் செய்தார்கள். அல்லையா? கத்தனை அல்லையா? நாங்கள் எல்லாரும் வலிமை நிற்போமா? எல்லாரும் வலிமை நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜூலியங்க உம்மோட உறவாடணும் ஆண்டவரே, உமக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரே. வாயில் திறந்து எல்லாரும் கேளுங்க, ஜெபிங்க, தேவனோடு ஜெபிங்க, தேவனோடு பேசுங்க. பிரியமானது பிள்ளைங்க, அங்கே யாரும் இந்த பூமியில வாழ்கிற தேசத்திலே அழைத்து வந்த தேவன் அல்லையா? எனக்கும் உங்களுக்கும் அடைக்கலம் அவர்தான். எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, சகல காரியத்தில் ஏற்றி தருகிறது. அவர் ஒருவர் தான். எந்த ஒரு மனுஷனும் இல்லை. வேதத்திலிருந்து நாமளே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத ஜீவனுள்ள தேவனை நம்பு. அல்லையா? வாயில திறந்து நாங்கள் இருக்கோம்.
அடக்கம் போடும்படியாக புத்திமான்களாக நாங்கள் நடந்து கொள்ள ஐயாங்களை நடத்துங்க. விவேகம் உள்ள மனுஷியாக நடந்து கொள்ள குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு ஆண்டவரே